இந்த 5 நாள் என்ன நடந்ததுன்னா, திருமா என்ன சிஎம் ஆகுங்க இப்படின்னு ஒரு டிமாண்டை வைக்கிறார். இதுக்கு இந்த 2 கட்சிகள் கூட வச்சுக்கிறார். யார்? சிபிஐ சிபிஎம். அவங்க 2 பேரும் நினைக்கிறாங்க சரி அவர் தலித் ஆகும். இந்த 3 பேரை ஒன்னாக்குறது யாருன்னா ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே. திருமாவை முதலமைச்சராக யாரும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஏன் திமுக அதிமுக 2 பேருமே ஏற்றுக்கவே மாட்டான். அப்போ அந்த பத்திரிகையாளர் எழுதுனது முயற்சி பண்றது தானே. நீங்க கூட முதலமைச்சர், ஒரு எம்எல்ஏ இருந்தா நீங்க கூட முதலமைச்சர். இப்போ அந்த ஒரு டாக்கே போலன்றீங்களா? போச்சு. ஆனா யாரும் ஏத்துக்கல. இப்ப எடப்பாடி நாம சிஎம் ஆகணுங்கிறாரு, திமுக தன்னுடைய தரப்புல ஒருத்தர் சிஎம் ஆகணுங்கிறாங்க. இதுல திருமாவை எப்படி சிஎம் ஆக்குவாங்க? இல்ல அந்த டாக் உருவாக்குறது யார்? அவரே உருவாக்குறாரு. என்ன சிஎம் ஆகுங்க, நான் 2 பேரையும் இணைக்கிறேங்கிறாரு. இப்போ விசிகாவினுடைய உயர்நிலை கூட்டத்தில் நடந்த சில விஷயங்களை பொதுவெளியில் அந்த கட்சியினுடைய எஸ் பாலாஜி அவர்கள் சில பேரை தலைவர் கூப்பிட்டு சத்தம் போட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அவர்களை இப்போ பொறுத்த வரைக்கும் இப்போ 5 பேர் தான் உயர்நிலை கமிட்டி போடுறாங்க. ஐவர் குழு. அது யாரும்? ரவிக்குமார், ஆளூர் ஷானவாஸ், எஸ் பாலாஜி, சிந்தனை செல்வம், வன்னியரசு. 5 பேரும் என்ன சொல்றாங்க, நமக்கு ஒரு மந்திரி கேளுங்க. மந்திரி கேட்டா வன்னி மந்திரி ஆயிடுவார். அப்ப இந்த தேர்தலுக்கு சந்தோஷம்ப்பா, ஒரு தலித் முதலமைச்சரா கம்யூனிஸ்ட் அப்படி தானே சொல்லுவாங்க. அப்போ சரி முயற்சி பண்ணுங்க. அதுலதான் 5 நாளா முயற்சி பண்ண. 5 நாள் இல்ல, 5 மாசம் முயற்சி பண்ணாலும் இதுதான் ரிசல்ட். திரும்ப சொல்லியிருக்காரு சார், 2 வாரத்தில் நாங்கள் முடிவெடுக்க போறோம். நாங்க திமுக கொடுக்க போறோமா இல்ல காங்கிரஸ் இருக்கக்கூடிய தாவேக்காவோட தொடர போறோமான்ற ஒரு வார்த்தையை வச்சிருக்காரு. தாவேக்கா இப்போ நிக்குது. தாவேக்காவை ஆதரிப்பதின் மூலம்தான் எதிர்கால அரசியலை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும்னு எல்லாருமே முடிவு பண்ணிட்டான். அப்ப அதை நோக்கி அவர் நகர்றாரு. அவ்வளவுதான். திமுக விட்டு போறாரு. அவர் இப்ப என்ன சொல்லிட்டு வழி வர்றாருன்னா, இப்ப திமுகவுக்கு விசிகாவும் தேவையில்லை, விசிகாவுக்கும் திமுக தேவையில்லை. அப்போ அங்கதான் மொத்தமா 37 வருது. எம்பி எலெக்ஷன்ல நிக்க போறாங்க. ஆமா, தாவேகா, விசிகா, காங்கிரஸ், சிபிஎம், சிபி. திமுக என்ன பண்ணுவாங்க? திமுக தனியா நிற்கும். மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு எதிர்கட்சி எம்எல்ஏ கூட இல்ல, எப்படி மக்கள் நம்பி ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? அருமையான கேள்வி, அருமையான சிந்தனை. முஸ்லீம், கிறிஸ்துவர்கள், தலித்துக்கள் தான் 20% வாக்கு திமுகவுடைய பேங்க், ரிசர்வ் பேங்க். ஆமா, மாறாது. தலித் எல்லாம் கிளம்பிட்டாங்க. இப்போ மிஞ்சி இருக்கிறது கிறிஸ்டியனும் கிளம்பியாச்சு. முஸ்லீம் மட்டும். ஜோசப் இதுதான் காரணம். முடிஞ்சு முஸ்லீம் மட்டும் இருக்காங்க. முஸ்லீம் அங்கிருந்து வெளியேறினா திமுகனுடைய ஓட்டு 10%. யார்? சபரீஷ் தான் அமித்ஷா போறாரு. போய் நீங்கள் ஏதாவது சேர்த்து வைங்க. அமித்ஷா ரஜினியை கூப்பிட்டு அப்பா நீ போய் 2 ஒன்றா. இதில் நடந்தது. இதில் நடக்கும்போது நீங்கள் இந்த முடிவுக்கு ஒத்துங்க அப்படின்னு திருமாட்ட கேட்குறாங்க. திருமாட்ட கேட்கும்போது திருமா இவர் ஒரு டீமை உருவாக்குறாரு. உலகத்தில் எங்க போன கால் பண்ணாலும் உங்கள் விஜய், ஆப்பிரிக்காவில் இருக்கணும் உங்கள் விஜய், அண்டார்டிகாவில் இருக்கணும் உங்கள் விஜய், நியூசிலாந்துல அவன் பூரா யார் அந்த விஜய்னு பார்க்குறான். கூகுள்ல ஓப்பன் அடிச்சு விட்டீங்கன்னா என்ன வருது? பிலிப்பைன்ஸ்ல விஜய்னு வருது, ஜப்பான்ல வருது. உலகம் பூரா அவன் பூரா யார் விஜய்? புதுசாக ட்ரம்புக்கும் புட்டினுக்கு போற தாண்டி யாரோ ஒரு லீடர், உலக லீடர் வளர்ந்துட்டு இருக்கானா? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. அதிமுகவும் திமுகவும் எதிரிகள். அந்த 2 எதிரிகளும் சேர்ந்து அண்ணன் திருமாவை முதலமைச்சராக்க முயற்சித்தார்கள். எல்லாமே நடந்துச்சு. அதனால தான் திருமாவுடைய இந்த அறிவிப்பு என்பது காலதாமதம் சொல்லிட்டு இந்த கோலப்பன் என்கின்ற பத்திரிகையாளர் எழுதினது இன்னைக்கு பெரிய பூதாகரமாக அடிச்சிருக்கு. எப்படி பாக்குறீங்க? திருமாவை முதலமைச்சராக யாரும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். யாரு? இப்ப திமுக அதிமுக 2 பேருமே ஏற்றுக்கவே மாட்டான். அப்ப அந்த பத்திரிகையாளர் எழுதினது முயற்சி பண்றது தானே. நீங்க கூட முதலமைச்சர், ஒரு எம்எல்ஏ இருந்தா நீங்க கூட முதலமைச்சர். இப்போ அந்த ஒரு டாக்கே போலன்றீங்களா? போச்சு. ஆனா யாரும் ஏத்துக்கல. ஒரு அதாவது திமுக தலித்துங்கிறதெல்லாம் அல்லங்க. அதுல என்னன்னா, இல்ல நான் எதுக்காக இதை மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, பாமக இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் இருக்கு சில பேர்லாம் இருக்கிறாங்க இல்லையா? திருமாவளவனை முன்னிலைப்படுத்துறாங்கன்னா ஒரு மூத்த அரசியல்வாதி, ஒரு தலித்துன்றப்ப நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்த தலித் முதலமைச்சர் ஆக்கலான்றது நல்ல பேர் உண்டாகும் அப்படின்ற கான்செப்ட்ல சிந்திச்சிருக்க மாட்டாங்களா? இல்ல, சிந்திச்சது நடந்ததெல்லாம் உண்மைதான் சார். இப்ப எடப்பாடி நாம சிஎம் ஆணுங்கிறாரு, நானு சிஎம் ஆணுங்கிறாரு. திமுக தன்னுடைய தரப்புல ஒருத்தர் சிஎம் ஆகணுங்கிறாங்க. இதுல திருமாவை எப்படி சிஎம் ஆக்குவாங்க? இல்ல அந்த டாக் உருவாக்குறது யார்? அவரே உருவாக்குறாரு. என்ன சிஎம் ஆகுங்க, நான் 2 பேரையும் இணைக்கிறேங்கிறாரு.
அண்ணனை ஆமா ஆமா சிந்தனை செல்வ அந்த செய்தி எழுதினாரு, சிந்தனை செல்வன் எழுதினாரு, முயற்சி பண்றாங்க. ஆனா அத கடைசி வரைக்கும் ஒத்துக்கல. யாரு? 2 பேருமே ஒத்துக்கல. நீங்க சிவி சண்முகம் நீங்க சொல்றாரு இந்த மாதிரி வந்து திமுக இணைஞ்சு அதிமுக இணைஞ்சு பண்ற மாதிரி பண்றதுக்கு பல முயற்சிகள்லாம் வந்துச்சுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் உண்மைதான் பேசுறாங்க. ஆனா அது நடக்காது. அதாவது இல்ல இந்த முடிவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியோ திரு ஸ்டாலின் அவர்களோ உடன்படலையா? உடன்படல. மத்த கூடங்களும் வேலை பாக்குறாங்க. அது திமுக தரப்புலங்கிறாங்க, அதிமுக தரப்புலங்கிறாங்க. இப்போ புது அமைச்சரை வந்துருச்சுல்ல. ஆமா, அமைச்சரை வந்த பிறகு ஒரு தலித் யாரு? ராஜ்மோகனுக்கு SC ST இதான் கொடுக்கணும்னு நிக்கிறாங்க. அப்ப அது எந்த வகையில யார் வந்தாலும், யார் ஆட்சிக்கு வந்தாலும் நீங்க ஒரு கல்வித்துறை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி அதாவது இதை எடுத்து கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அரசியல் இல்லை. இப்போ நீங்க தலித்து பகுதிகளில் தான் விஜய் ஜெயிச்சிருக்க. அதாவது 60 சீட்டு சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, இதுல 60 சட்டமன்ற உறுப்பினர்கள். சரி, எவ்வளவு? 60. 60ல எவ்வளவு ஜெயிச்சிருக்காங்க தெரியுமா? 50 MLA ஜெயிச்சிருக்காங்க. எது? டிவிக்கு. அதே போல சென்னையில 16ல 14 ஜெயிச்சிருக்காங்க. 16ல 14 ஜெயிச்சிருக்காங்க. அதாவது திருவள்ளூர்ல 8 MLAல 7 ஜெயிச்சிருக்காங்க. விழுப்புரம் முழுக்க பெரிய வெற்றி. அதே போல நீங்க முழுக்க அதாவது இது ஒரு தலித் புரட்சின்னே சொல்லலாம். ஆனால் அங்க வெங்கட்ராம ஐயர் அவர் RSSல இருந்தவர். அதே போல நிர்மல்குமார் பாஜகவில் இருந்தவர். நேற்று வரைக்கும் நம்ம பப்பம்மா கீர்த்தனா அந்த அம்மா மோடி வாழ்க 300 மோடி வாழ்க எழுதிட்டு இருக்கு. இப்படி 9 பேர்ல நம்ம முஸ்லி, அவர் பிஜேபி ஆளு. இப்படி முஸ்லீம் இன்னும் போடல பாருங்க. முஸ்லீம் அமைச்சரே இல்லைங்க. அதை விட கொடுமை 41 பேர் உயிரை விட்டான்ல கரூர்ல. இன்னைக்கு வரைக்கும் அவர்களும் தீர்மானம் போடல. இன்னைக்கு வரைக்கும் தலித்தா செத்து போன போது தலித்தான். அத்தனை பேர அப்பாவிகள் தான். தலித்துக்கான அரசியல அண்ணன் திருமாவே பண்ணல. அப்புறம் ரவிக்குமார பண்ணுவாரு. அப்ப இந்த அரசியல தலித்து எழுச்சி நடந்திருக்கு, புரட்சி நடந்திருக்கு. ஆனால் தலித்துக்கான உரிமையை கேட்கக்கூடிய ஒரு சக்தி இல்லை. இல்ல இப்போ அந்த சக்தியாதான் வந்து திருமாவளவனை வந்து முதலமைச்சர் உருவாகணுன்றதுக்காக சிந்தனை செல்வன் அவர்கள் குரல் கொடுத்தாரு. அவங்க கிட்ட 2 MLA வந்து இருக்கிறாங்க. இப்போ விஜய் என்கின்ற நபர் முதலமைச்சர் ஆகக்கூடாது, அதுக்கு பதில் யாருன்னா ஒருத்தர் ஆகிட்டா அது நமக்கு வந்து லாபகரமா இருக்குன்னு சொல்லிட்டு அதிமுகவும் திமுகவும் முயற்சிகள் பண்ணதா சொல்றாங்க இல்லையா சார்? அந்த விஷயம் நடந்ததுக்கு யாரு காரணம்னு கேட்குறேன் நான். சபரீசனை வழக்கு போட்டு சிறையில் அடைக்கணும்னு புதுசாக கமிஷனராக வரக்கூடிய இன்னும் வரல அமுல்ராஜ்கிட்ட ஆதவ அர்ஜுனா பேசுறாரு. இது நீங்க அதிகாரி 30% அதிகாரி இன்னும் திமுக விசுவாசமாவே இருக்காங்க. அப்ப அந்த அதிகாரி அப்படியே அவருக்கு போகுது. நம்ம 1 மணி நேரம் கூட ஏசி எல்லாம் இருக்க முடியாத, அப்ப கழிவு இங்கணுமா? இதுக்கு மாற்று விஜய் வரக்கூடாது. என்ன பண்ணலாம்? விஜய் என்ன வேணா பண்ணலாம். எடப்பாடி என்ன நினைக்கிறாரு? விஜய் வந்துட்டாருன்னா இறங்குறதுக்கு 5 வருஷம் ஆயிரும். நம்ம பயில தக்க வைக்க முடியாது. யார? நம்ம ஆளுகளை தக்க வைக்க முடியாது. அப்போ சரி, திமுக அதுக்கு நடுவில் செங்கோட்டையன் எடப்பாடி கிட்ட பேசாம MLA கிட்ட இந்த கும்பல்கிட்ட பூரா பேசுறாரு. யார்கிட்ட? வேலுமணி, தங்கமணி, வீரமணி, சண்முகம், ஹெல்த் விஜயபாஸ்கர் பேசுறாரு. நம்மகிட்ட பேச நம்மளால உடைச்சு எடுக்கிறாங்களே. அப்போ சபரீசனுக்கு ஜெயில் சிக்கல், உதயநிதி சிறைக்கு போறாரு, துர்காவை விசாரிக்க போறாங்க. இது இவங்க தப்பிக்கணும். இங்க எடப்பாடிக்கு என்ன கோவம்? பழி வாங்குறாரு. பர்சனல் வெஞ்சன்ஸ். யாரு? செங்கோட்டையா பர்சனல் வெஞ்சன்ஸ் பார்த்தாங்க. நம்ம 2 பேரும் பாதிக்கப்படும். 2 ஒன்று சேர்ந்த அசிங்கமா இருக்காது இவர்களுக்கு. ஏதுங்க அசிங்க பிடிச்சவன் தானே. அத்தனை பேர் அசிங்க பிடிச்ச ஆளுக்குதான். ஏதோ புதுசா அசிங்கம். கக்கனை கேட்டீங்கன்னா சரி, காமராஜர் கேட்டீங்கன்னா சரி, இவர்களே அசிங்கம் தானங்க அரசியலுக்கு வருது. இப்போ அதுலதான் 2 பேரும் பாக்குறாங்க. 2 பேரை யார் இணைக்கிறான்னா நேர அமித்ஷாட்ட போகுது பஞ்சாயத்து. அமித்ஷாட்ட போனோம். யார்? சபரீஷ் தான் அமித்ஷாட்ட போறாரு. போய் நீங்க ஏதாவது சேர்த்து வைங்க. அமித்ஷா ரஜினியை கூப்பிட்டு, அப்பா நீ போய் 2 ஒண்ணாக்கு பேசு. இதில் நடந்தது. இதில் நடக்கும்போது நீங்கள் இந்த முடிவுக்கு ஒத்துங்க அப்படின்னு திருமாட்ட கேட்குறாங்க. திருமாட்ட கேட்கும்போது திருமா இவர் ஒரு டீமை உருவாக்குறாரு.
யாரு 2 சிபிஎம் சிபிஐ இவர் 6 முஸ்லீமுக்கு 2. இல்ல இப்போ சிபிஎம் சிபிஐ ஆதரவு கொடுத்துட்டாங்க. இவர் காலில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இல்ல 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 வர சாயங்காலம் ஆச்சு. இல்ல இல்ல 5 நாள் இல்லங்க ஆதரவு நேரடியாக லெட்டர் வாங்கி போயிட்டாரு. இல்லைங்க அதெல்லாம் நீங்கள் கடைசி நேரத்தில் 5 நாள் ஏன் நடந்தது தெரியுமா? 5ஆம் தேதி நைட்டே முடிஞ்சதுங்க. 6ஆம் தேதி யார்கிட்ட என்ன இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. 6, 7, 8, 9, 10 இந்த 5 நாள் என்ன நடந்ததுன்னா திரும்ப என்ன சிஎம் ஆகுங்க இப்படின்னு ஒரு டிமாண்டை வைக்கிறார். இதுக்கு இந்த 2 கட்சிகளை கூட வச்சுக்கிறார். யார்? சிபிஐ சிபிஎம். அவங்க 2 பேரும் நினைக்கிறாங்க சரி அவர் தலித் ஆகட்டும். இந்த 3 பேரை ஒன்னாக்குறது யாருன்னா ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே. இன்னைக்கு ராகுல் காந்தி தான் சிபிஎம் லீடர்கிட்ட பேபிட்ட பேசுறாரு, ராஜாட்ட பேசுறாரு. அப்போ மல்லிகார்ஜுன கார்கே திருமாட்ட பேசுறாரு. சரிப்பா 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா ஏத்துக்க. இதுதான் எந்த காலத்தில் நடக்குது? நடக்கவே நடக்காது. இதுக்காக அந்த முதல்ல அந்த முயற்சியே தப்பு. 5 நாள் லேட் ஆனது காரணம் புரியுதா? இதுதான் லேட்டு. 9 மணிக்கு மீட் பண்ண 10 மணிக்கு மீட் எப்படியா இல்ல சார். இப்போ நான் திருமாவுக்கு பதவி ஆசைலாம் எனக்கு இல்ல. நான் நினைச்சிருந்தா நான் பாஜக கூட போயிருந்தா நான் நான் வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிருப்பது பதிவு பண்ணிருக்காரு. கண்டிப்பா போனா ஆவாரு. ஒரு வகை கீழே இருக்க மாட்டான். ஒரு தலித் இளைஞர் இல்லங்க அவர் பாஜக போலாம், எங்க வேணா போலாம். ஒரு இளைஞன் அவர் முஸ்லீம் மக்கள் அவரை நம்புறான். தலித் ஒரு வகை இங்க இருக்க மாட்டான். என்னாச்சு? ராம்விலாஸ் பஸ்வார் அத்வால கதை தான் இவர் கதை ஆயிருக்கு. அடிப்படையை வளர்ந்தது நீங்க பாஜக சாதிக்கு சனாதனத்துக்கு எதிர்த்துதான் நீங்க உருவாக்குற ஒரு கட்சி. திருமாவிற்கு வந்த ஆசையா இல்ல யாரும் தூண்டி விட்டுதா? ஏங்க அவர் என்ன குழந்தையாங்க? அவர் திருமாவுக்கு வந்த ஆசையா எவ்வளவு? அவரு தாங்க இது காரணம். அவர் இமேஜ் வெளியில வர என்ன இப்படி இருக்காரு? நீங்க 5 நாள் லேட்ட அவர் மேல இருக்கிற இமேஜ் போயிடுச்சு. இப்போ விசிகாவினுடைய உயர்நிலை கூட்டத்தில் நடந்த சில விஷயங்களை வந்து பொதுவெளியில் அந்த கட்சியினுடைய SS பாலாஜி அவர்கள் சில பேரை தலைவர் வந்து கூப்பிட்டு சத்தம் போட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் சில பேர் அப்படின்னா வந்து சங்கத்தமிழனை ஓப்பனாக பேசுகிறாரு. அவர் கட்சியினுடைய மாநில இணைச் செயலாளர் துணை பொதுச் செயலர் ரஜினிகாந்த் அண்ணன் ஓப்பனாக பேசுகிறார். திமுக கூட இருந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. அதே போல் அமைப்பு செயலர் நீலச்சந்திரகுமார் இவங்களும் பேசுகிறாங்க. இந்த மாதிரி சில பேர்லாம் பேசுறது எனக்கே தெரியுது, ஊடகங்களுக்குன்னு தெரியும் வெளிப்படையாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க கட்சிக்காக பேசுகிறாங்க. இப்போ மற்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா திமுகக்காக பேசுகிறாங்களே. இப்போ உதாரணத்துக்கு ஷானவாஸ் அவருடைய பேர்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. விசிகாவோட பொறுப்பாளர்கள் எடுத்துகிட்டு விட்டாரு. போகிறாரு என்னன்னு சொல்லிட்டு தெரியல. எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க அதை இப்போ அவர்களை இப்போ பொறுத்த வரைக்கும் இப்போ 5 பேர் தான் உயர்நிலை கமிட்டி போடுறாங்க. ஐவர் குழு. அது யாரும் ரவிக்குமார், ஆளூர் ஷானவாஸ், SS பாலாஜி, சிந்தனை செல்வம், வன்னியரசு. 5 பேரும் என்ன சொல்றாங்க? நமக்கு ஒரு மந்திரி கேளுங்க. மந்திரி கேட்டா வன்னி மந்திரி ஆயிடுவார். வன்னி மந்திரி ஆயிடுவார். அவர் அதை தாண்டி மந்திரிலாம் வேண்டாப்பா, வந்த சிஎம்மா வருவோம். சிஎம்மா நீங்க 2 பேரும் இணைவதாக இருந்தால் நான் 6 பேர் சிபிஎம் 2 சிபிஐ 2 ஆமாம் நாங்கள் சேர்ந்து இணைகிறோம், எங்களுக்கு சிஎம் கொடுங்க. இந்த வர இந்த டிமாண்ட் வச்சோன்னையும் சிபிஎம் சரிப்பா நீங்கள் ஒரு தலித் சிஎம்மாக தான் நாங்கள் ஆதரிக்கிறோம். இல்லை இவங்க 3 பேரையும் ஒன்னாக்குனது ராகுல், மல்லிகார்ஜுன கார்கே, பேபி, ராஜா. அப்போ இந்த தேர்தலுக்கு சந்தோஷம்ப்பா, ஒரு தலித் முதலமைச்சரா கம்யூனிஸ்ட் அப்படி தானே சொல்லுவாங்க. அப்போ சரி முயற்சி பண்ணுங்க. அதில் தான் 5 நாளாக முயற்சி பண்ணேன். 5 நாள் இல்ல 5 மாசம் முயற்சி பண்ணாலும் இதுதான் ரிசல்ட். ரைட், நீங்க சொல்றது ஏத்துக்கிறேன். விசிகா தாமதம் பண்றாங்க, சிபிஎம் சிபிஐ ஆதரிச்சிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? இவர் அதை சிஎம் டிமாண்ட் போயிட்டாங்க. நாங்க ஆதரிக்கிறோம், நீங்க ஆதரிக்க எங்க அண்ணன் திருமாவுடைய முடிவுக்கு முன்னாடி நாளே போயிட்டு சிபிஐ சிபிஎம் அதான் சார் இவர் 4 பேரையும் இருக்க சொன்னாரு. உங்களுக்கு தரமாட்டாங்க, சிஎம்லாம் தரமாட்டாங்க. எதுக்கு சும்மா வேஸ்ட் பண்ண? அவங்க தெளிவா முடிவெடுக்கக்கூடிய ஆளுங்க. நாங்க போய் சேர்றாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க உங்களுக்கு இந்த முதலமைச்சர்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். முடிஞ்ச அன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்கேயோ போனாரு. குறிப்பா ஸ்டாலின் விட்டு 3 நாளா போனாரு. இல்ல ஏவாவேலு கிட்ட போய் அப்படின்லாம் எழுதுறாங்களே, அதெல்லாம் உண்மைங்களா? இல்ல அதாவது ஸ்டாலினே 3 நாளா போய் பார்த்தாரு. இந்த டிமாண்ட் இதே பார்த்திருக்க கூடாதுல்ல. அது அவருக்குள்ள தெரியணும். அப்போ நீங்க ஒரு மலையிலிருந்து இறங்கும் போது பாத்தீங்கன்னா மலை உச்சியிலிருந்து இறங்குறீங்க. இறங்க 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 அது அப்படியே வந்துட்டே இருக்கும். மலை விட்டு கீழே இறங்கி மேலே பார்த்தா தான் இவ்வளோ பெரிய மலையிலேருந்து இறங்கி வந்திருக்குமா?
அதே கதை தான் அவர் கதை. இப்போ இவர் சங்கத்தமிழன், ரஜினிகாந்த், சந்திரகுமார் இவங்களெல்லாம் வந்து திருமாவளவன் வந்து கண்டிச்சார், எச்சரிச்சார் அப்படிலாம் சொல்றாங்களே, அது உண்மையாவே அங்கே நடந்துச்சான்னு கேட்குறேன். இல்லை, அதாவது திமுகவை எதிர்ப்பதை இந்த ஐவர் குழுவை விரும்புறதில்லை, இவங்க விரும்புறதில்லை. அப்போ நீங்க ஏங்க ஒரு வெண்ணெய் திரண்டு வரும்போது பானை ஏன் உடைக்கிறீங்க? திமுக ஆதரவோடு தான் நாங்கள் முதலமைச்சராக போறோம். புரியுதா உங்களுக்கு? திமுக ஒரு நெருக்கடி, அண்ணா திமுக ஒரு நெருக்கடி. அப்ப நான் ஒரு வருஷம் இருக்கிறேன், நான் ஒரு வருஷம் இருக்கிறேனே, இந்த டிமாண்டு தான். இதை திமுகவும் ஏங்க திமுக 5 ஆண்டு காலம் இவர் சொன்ன எந்த வேலையுமே நடக்கல. எந்த வேலையும் நடக்கல. கர்நாடகாவில் 7% நீங்க அரசு ஒப்பந்தங்களை தலித்து கொடுக்கணும். ஆமா, அது கொடுத்தாங்களா? கொடுத்துருக்காங்க. யாரு? கர்நாடக கவர்மெண்ட். தமிழ்நாட்டில் கேட்குற கர்நாடகாவில் சட்டம் இருக்கா? கொடுக்குறான். அதே பின்பற்றி இங்க கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணும். அதே வாங்க முடியல. நீங்க முதலமைச்சர் கொடுப்பானா? சொல்லுங்க. லோனே கொடுக்க மாட்டாங்க. முதலமைச்சர் எப்படி கொடுப்பாங்க? அப்புறம் எப்படி முதலமைச்சர் கொடுப்பாங்க? அவர் வந்து ஒரு மதிக்கத்தக்க நபர் தான். தலித்துகள் இன்னைக்கு நெஞ்ச நிமித்திட்டு நடக்கிறாங்கன்னா அதுக்கு அவர் தான் காரணம். அப்ப இந்த அரசியல் அடிப்படை என்பது எப்படி அவர் புரிஞ்சுக்காம போனார்? இதுதான் 5 நாள் தாமதத்துக்கான காரணம். இந்த கோலப்பன் எழுதுறாரு இல்லையா, இப்ப எழுதுறதுக்கு என்ன காரணம்? இப்ப என்ன தூண்டி முடிஞ்சு போச்சு? எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னா இல்ல, முடிஞ்சு போச்சுன்னா சிஎம் ஆன பிறகு பல ரகசியங்கள் வெளிவரும்ல. ஓகே, ஆனதுக்கு பிறகு திரும்ப சொல்லியிருக்காரு சார், 2 வாரத்தில் நாங்கள் முடிவெடுக்க போகிறோம். நாங்கள் திமுக கொடுக்க போகிறோமா இல்லை காங்கிரஸ் இருக்கக்கூடிய தாவேக்காவோடு தொடர போகிறோமான்ற ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இதை? இல்லை, அதாவது தாவேக்கா இப்போ நிற்குது. தாவேக்காவை ஆதரிப்பதின் மூலம்தான் எதிர்கால அரசியலை நிலைநிறுத்தி கொள்ள முடியும்னு எல்லாருமே முடிவு பண்ணிட்டான். அது உண்மை. ஆமாம். அப்போ அதை நோக்கி அவர் நகர்றாரு, அவ்வளோதான். திமுக விட்டு போறாரு. இப்ப அவர் இப்ப என்ன சொல்லிட்டு வழி வர்றாருன்னா, திமுக என்ன சொல்லுதுன்னா 2 முஸ்லீம் லீக், 2 சிபிஎம், 2 சிபிஐ, 2 திருமா, 8 பேரை கூப்பிட்டு அது சொல்லுது. காங்கிரஸ் போயிட்டான், டாட்டா காமிச்சிட்டு போயிட்டான். துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆமா, துரோகம் தான். அப்போ 8 பேர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு ஒரு இக்கட்டான நிலை இருக்கு. இக்கட்டான நிலை இருக்கு. என்ன நிலைன்னா, நாங்க எப்ப வேணா ஜெயிலுக்கு போவோம், நேரு எப்போ வேணால் கழுவிக்க போவார், எங்களை நீங்கள் தான் காப்பாற்றணும். நீங்கள் நினச்சி ஆட்சியை கவுத்தரலாம், அவள் எங்களுக்கு பயப்படுறதில்லை, உங்களுக்கு பயப்படுறோம். யார்? 2 சிபிஐ, சிபிஎம், விசிக. அதனால் தயவு செய்து நீங்கள் எங்களை இது நாள் வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் பல பெட்டிகளை கொடுத்துருக்கோம், எலெக்ஷனுக்கு கோடிகளை கொடுத்துருக்கோம். அதனால எங்களை நடுத்தரவில் விட்டுட்டு போயிடாதீங்க. இருங்க வர்றேன், நடுத்தரவில் விட்டுட்டு போயிடாதீங்க. எங்களை பாதுகாப்பதே நீங்க தான். எங்களை ஏதாவது சிக்கல் பண்ணா கவுத்துருங்க. இதுதான் அவங்க பேசின டீலிங்கு. அதனாலதான் திமுகவோடு தொடருவோம், இவர் வர்றேன். அப்போ சட்டசபையில தாவேகா ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தா நீங்க தாவேகாவா திமுகவா? சட்டசபையில அப்ப நீங்க குழப்ப தாவேகாவை ஆதரிக்கணும். யார் ஆதரிக்க போறாங்க? திமுகவை. ஏன்? எங்களை பாதுகாப்பு. நீங்க தான் 8 பேர் தான் எங்களை பாதுகாக்கணும், ஜெயிலுக்கு போகாம பாதுகாக்கணும், லஞ்ச லாவணி ஊழல்ல பண்ணிட்டோம், இதை பாதுகாக்கணும். அப்ப இதான் வேலை இவர்களுக்கு, கம்யூனிஸ்டுகளுக்கு இதான் வேலை. லஞ்ச லாவணிய ஊழல், மக்கள் சுத்தி பல ஆயிரம் கோடி, பல லட்சம் கோடி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. இந்த கொள்ளையடிப்பவர்களை காப்பாற்றுற வேலையா விசிகாவுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் முஸ்லீம்களுக்கும்? இப்படி ஒரு கேள்வி வந்தது. அப்போ இது நடுவில் தரகர்கள் என்ன பண்ணிட்டான், எஸ்என்ஜே ஜெய்ப்பூருக்கு டிசலிஸ் இருக்குல்ல, 500 கோடி ரூபாய் மாசம் கொடுப்பான். அந்த என்ன பண்ணா, நேராக பொட்டியை எடுத்துட்டு போனாப்புல ஆதவரிச்சினாங்கிட்ட 500 கோடி இருக்கு. 500 கோடி மாதம் நாங்கள் திமுகவுக்கு இறக்கி வைப்போம். இது 500 கோடி வருஷத்துக்கு 6000 கோடி பார்ட்டி ஃபண்டு நாங்கள் கொடுப்போம். இவங்க யார் கொடுக்கறது? இங்கேயே வச்சுருப்போம். சஞ்சீவ் அவருடைய நண்பன், விஜயுடைய நண்பன், பக்கத்து வீடு. அங்கே தான் சினிமா டிஸ்கஷன், சினிமா கதை எல்லாத்தையுமே விஜயும் திருச்சி அங்கே சந்திச்சுக்குவாங்களாம். அங்கே என் பொட்டி இறக்கி வச்சாச்சு. அவரே கூப்பிட்டு திமுகவை என்ன சொல்கிறாரு, பிரச்சனை சால்வு, விஜயை வந்து உங்களை சந்திக்க சொல்கிறேன். யார் முடிவு பண்ணுறா? சாராய எஸ்என் ஜெயமுருகன் முடிவு பண்ணுறாரு. உளியன் ஓசையில் படம் எடுத்தாரா, அந்த படம் எடுத்து அது ஒரு 5 கோடி 10 கோடி செலவு பண்ணது பிறகுதான் இந்த லைசன்ஸே வாங்கினார். அப்போ கூட சொல்லிட்டாரு, நீங்கள் திமுக நாளைக்கு அறிக்கை விட்டுருவோம்,
பொட்டி இறக்கி வச்சு தெரிஞ்சு போச்சு. எங்க புரியுது புரியுது. சஞ்சய் வீட்டில் 500 கோடி பெட்டி, இன்னும் 10 பெட்டி வருது. இன்னும் 10 பெட்டி வருது, 5000 கோடி வருது. முதல் வாரத்தில் 5000 கோடி வருது. பவர் சென்டர், சபை சென்டர், லைசன்ஸ் ஒர்க்கர்ஸ் அப்படியே இந்த கும்பல் கூட இங்கே வந்துட்டான். இருங்க பேச விடுங்க. அப்போ இவர் போனது காரணம் புரியுதா? நேர ஸ்டாலின் வீட்டுக்கு போனா மொத்தம் சந்தைப்படுவான். ஓ அங்க மட்டும் பெட்டி கட்டிக்கா, விஜய் ரஜினி சொல்லுவார்ல செட்டிங்கா, என்ன படாது பாட்ச என்ன படம் காலால செட்டிங்கா. இப்ப செட்டிங் எங்க போயிருச்சு? செனட்டாப் ரோடு போயிருச்சு. பார்த்தாங்க இது ராஜா நகர்வலம் போடுவான், இன்னும் நம்மளை பத்தி பேசிக்கிறாங்க. அப்போ பொண்டாட்டி புருஷன இந்த ராஜா கேட்டு நாசமா போனவன் நல்ல ஆட்சியே கொடுக்க மாட்டேங்கிறாயா, திருடா கொள்ள மாதிரி முடிக்க வைக்கலாம், ஊருக்குள்ள சுத்துறான் அப்படின்னு ராஜா உணர்ச்சி வச்சு போட்டு எங்க திருட சொல்லு அப்படி காவு தட்டுறாரு. என்னடி ஒருத்தர் தட்டுறான், யாரு புருஷன், நான் இல்லாதப்ப தட்டுறான், நான் ஊருக்கு போறேன்னு தெரிஞ்சவரை தட்டுறான். யாரு கேட்கறான்? புருஷன் கேட்கறான். ஐயோ எனக்கு யாரும் தெரியாதுங்க. புருஷன் முன்னாடி சண்டை வந்துருச்சு. சண்டை வந்து ராஜா என்ன பண்ணாரு? எல்லா வீட்டையும் தட்டிட்டு போயிட்டாரு. முடிஞ்சு போச்சா? இதே கதை தான் விஜய், எல்லா வீட்டுக்கும் போனது இதுதான் கதை. அப்போ முடிஞ்சு போச்சா? அப்போ காம்பரமைஸ் ஏப்பா எல்லாத்துக்கும் கட்டிங் வந்துடும், எல்லாத்துக்கும் செட்டிங் வந்துடும், பிரச்சனை பண்ணாதீங்க. இதுதான் அவர் அனைத்து கட்சி தலைவர்களையும் பார்த்ததுக்கு காரணம். இப்போ 2 வாரத்துல திரும்ப முடிவு அறிவிப்புன்னு சொல்லிட்டாரு. நிச்சயமா அறிவிப்பார் நம்பலாம் நம்ம. அப்ப திமுக விட்டு விசிக வெளியேறுகிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அது உறுதி ஆயிடுச்சா? இப்ப திமுகவுக்கு விசிகாவும் தேவையில்லை, விசிகாவுக்கும் திமுக தேவையில்லை. அப்போ அங்கதான் மொத்தமா 37 வருது. எம்பி எலெக்ஷன்ல வந்து நிக்க போறாங்க. ஆமா, தாவேகா, விசிக, காங்கிரஸ், சிபிஎம், சிபி. திமுக என்ன பண்ணுவாங்க? திமுக தனியா நிற்கும். திமுக தனி கட்சி, தனி அதிகாரம். இது வரைக்கும் திமுக தனியா நின்று ஜெயிச்சதே கிடையாது. எனக்கு தனியா நின்றதே கிடையாது. எப்பவுமே யார் கூட்டணி தான், யாருமே இல்லைன்னா எப்படி சார் அது? சார் அதாவது இப்போ உதயநிதி எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டாரு. இவரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு எதிர்கட்சி எம்எல்ஏ கூட இல்லை. எப்படி மக்கள் நம்பி ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? அருமையான கேள்வி, அருமையான சிந்தனை. முஸ்லீம், கிறிஸ்துவர்கள், தலித்துக்கள் தான் 20% வாக்கு திமுகவுடைய பேங்க், ரிசர்வ் பேங்க். ஆமா, மாறாது. தலித் எல்லாம் கிளம்பிட்டாங்க. இப்போ மிஞ்சி இருக்கிறது கிறிஸ்டியனும் கிளம்பியாச்சு, முஸ்லீம் மட்டும். ஜோசப் இதுதான் காரணம். முடிஞ்சு முஸ்லீம் மட்டும் இருக்காங்க. முஸ்லீம் அங்கிருந்து வெளியேறினா திமுகனுடைய ஓட்டு 10% தான். திமுகனுடைய ஓட்டு 10% தான். இவர் ஜோசப்னு வச்சிருக்கிறது காரணமே முஸ்லீம் ஓட்டை இழுக்கிறது தான். ஜோசப் விஜய் தான் ஒரு பேரு. அதான் அது ஜோசப் விஜய். இது வரைக்கும் அவரு உங்கள் விஜய், உங்கள் ஜோசப் விஜய் சொல்லியிருக்காரா? சொல்லலை. நீங்க அந்த 23ஆம் தேதி தேர்தல், 3ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் உலகத்தில் எங்க போன ஆன் பண்ணாலும் உங்கள் விஜய், ஆப்பிரிக்காவில் இருக்கணும் உங்கள் விஜய், அண்டார்டிகாவில் இருக்கணும் உங்கள் விஜய், நியூசிலாந்துல அவன் பூரா யார் அந்த விஜய்ன்னு பார்க்குறான். கூகுள்ல ஓப்பன் அடிச்சு விட்டீங்கன்னா என்ன வருது? விஜய். பிலிப்பைன்ஸ்ல விஜய்னு வருது, ஜப்பான்ல வருது. உலகம் பூரா அவன் பூரா இது யார் விஜய்? புதுசாக ட்ரம்புக்கும் புட்டினுக்கு போற தாண்டி யாரோ ஒரு லீடர், உலக லீடர் வளர்ந்துட்டு இருக்கானா. காரணம் 2000-3000 கோடி ரூபாய் கிறிஸ்துவ மிஷனரிகள் மூலம் அந்த பணம் திரட்டப்பட்டு யாருக்கு கொடுக்கப்பட்டது? அந்த இணையதளத்துக்கு கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் அமித்ஷாட்ட பயில் போயிடுச்சு. யார்கிட்ட? அமித்ஷா கிட்ட. ஆமா, கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு அரசியல் மிராக்கல். இப்போ இந்த 118ன்றது திரு விஜய் அவர்களுக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு நம்பர். அது எப்போ வேண்டாமலாம் கால் வருவாங்க இவங்க. இதுல சில பேர் வந்து நேரடியா திமுக விசுவாசிகளாவே இருக்கக்கூடியவங்க. அப்ப அதிமுகவை இணைச்சிக்கிறது தான் சரின்றதை திரு விஜய் அவர்கள் உணர்ந்திருக்காரா? இல்ல, அதிமுக உடைச்சிட்டு வர்றதா விரும்புறாரு. அதான் சார், உடைச்சிட்டு வராங்க இல்லையா 30 பேர். அப்புறம் அவங்க மேலே கட்சி தாவல் சட்டம் வந்து போடப்பட்டு அவங்க எம்எல்ஏ பதவி காலி ஆயிடுச்சுன்னா அதான் 1/3. இல்லை சார், இப்போ எடப்பாடி வந்து ஆக்ஷன் எடுக்கிறாருன்னு வச்சுங்களேன். நீங்கள் வந்து நான் சொல்கிறத கேட்கல, 30 பேர் போயிட்டீங்க அப்படின்ற பவர் அவருக்கு இருக்குது. பட் இதெல்லாம் நடக்கிறதுக்கே 2-3 வருஷம் ஆகிடும். அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கே வந்துடும். நம்ம ப்ராக்டிக்கலாக பேசுகிறோம் அப்படின்னா. பட் அதுவுமே சிக்கல் தானே சொல்கிறேன் நான். ஒரு சிக்கல் இல்லை. 3 1 உடைச்சிட்டு போனால் கட்சி தாவல் தடை சட்டம் கட்டுப்படுத்தாது. நன்றி, வணக்கம்.